நல்ல ஃபேஸ் வாஷ் எப்படி இருக்கணும், அந்த ஃபேஸ் வாஷில் ஆட் பண்ணியிருக்க இன்க்ரீடியன்ஸோட பெனிஃபிட்ஸ் அப்படியே நம்ம ஃபேஸுக்கு கிடைக்கணும். அதுதான் ஒரு நல்ல ஃபேஸ் வாஷாக இருக்க முடியும். ஆனால் மார்க்கெட்டில் அப்படி ஃபேஸ் வாஷ் அவைலபிளாக இருக்கா? நெவர். 90% ஆஃப் வாட்டர் அண்ட் 2 to 5% மட்டும்தான் ஆக்டிவ்ஸ் யூஸ் பண்ணி மேக் பண்ணுறாங்க. இந்த ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுறதுனால நமக்கு என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது? ஒரு பெனிஃபிட்ஸும் இல்லை, காசு தான் வேஸ்ட்டு. ஆனால் நம்மளுடைய பியோர் ஃபார்ம் நலுங்கு மாவு இந்த ஃபேஸ் வாஷ் பவுடர் நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம ஸ்கின்னை டீப்பாக கிளென்ஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய போர்ஸையும் மினிமைஸ் பண்ணி காட்டும். ஏன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெர்பல் ப்ராடக்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு கில்ட்டும் இருக்காது, நல்ல ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுறோங்கிற ஃபீலும் இருக்கும் உங்களுக்கு. இந்த ஃபேஸ் வாஷில் என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னா, இதில் நம்ம 30 டைப் ஆஃப் இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம். ஃபுல்லாக ஹெர்பல் பிளான்ட் பேஸ்டு ப்ராடக்ட் லைக் ஆவாரம்பூ, ரோஸ் பெட்டல்ஸ், வெட்டி வேறு, பச்சை பயிறு, பாதாம் அப்படின்னு சொல்லி நம்ம 30 டைப் ஆஃப் இன்க்ரீடியன்ஸ் வச்சு தான் இந்த ஃபேஸ் வாஷை மேக் பண்ணியிருக்கோம். இல்லாமல் சைனா கிளே அப்படிங்கிற கயோலின் கிளேவும் நம்ம உங்களுடைய ஸ்கின்னை டீப்பாக கிளென்ஸ் பண்ணி உங்கள் போர்ஸையும் மினிமைஸ் பண்ணி காட்டுறது மட்டும் இல்லாமல் ஒயிட் ஹெட்ஸ் அண்ட் பிளாக் ஹெட்ஸ் ப்ராப்ளமே இருக்காது. க்ளீனாக ரிமூவ் பண்ணி டே ஃபுல்லாக ஆயில் செக்ரேஷனையும் கண்ட்ரோல் பண்ணி உங்கள் ஃபேஸ் ஃப்ரெஷ் அண்ட் ஃபீலாக இருக்கும். ஸோ மஸ்ட் ட்ரை திஸ் பியோர் ஃபார்ம் நலங்கு மாவு ஃபேஸ் வாஷ் பவுடர்.